தாவேகா மாநாட்டுக்கு காவல்துறை வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. அதையொட்டி நம்முடைய பதிவு ஏன் இந்த அளவுக்கு திமுக விஜய் எதிர்க்க போனாங்க அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். விஜய் வெற்றி கழகம் இல்லை தமிழக வெற்றி கழகத்தை வந்து தமிழக வெத்துவேட்டு கழகம் அப்படின்னு மாற்றணும் அப்படிங்கிற திமுகவோட துடிப்பு நமக்கு புரியுது. பட் அதை நமக்கு பொறுத்தவரை தேவையற்றது அப்படின்னு தான் தோணுது. விஜயை வந்து வாண்டடாக வந்து பெருசாக்கணுங்கிறத திமுக குறியாக இருக்குமோ அப்படின்னு நமக்கு டவுட்டாகவே இருக்குது. விஜயை பொறுத்தவரை கவனிச்சிங்கன்னா வந்து பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருந்தது அவருக்கு. ஆரம்பத்துலேருந்தே பார்த்தோம்னா யாருமே அவர் அரசியலுக்கு வான்னு கூப்பிடவே இல்லை. இப்போ தலைவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 1996 மக்கள்லாம் எதிர்பார்த்தாங்க அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 2020 எண்டில் வந்து தலைவர் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கவனித்து பார்த்தோம்னா உடனே பயங்கரமான எதிர்ப்பு எழுந்தது. கட்சி பேரே சொல்லலாம், சின்னம் அனௌன்ஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல, ஆனாலும் பயங்கரமான எதிர்ப்பு. அதுதான் தெரிஞ்சது நமக்கு க்ளீனாக வந்து தலைவருக்கு அவ்வளோ சப்போர்ட் இருக்குது மக்கள் மத்தியில் அப்படின்ட்டுன்னு. இப்போ விஜயை கவனித்து பார்த்தோம், எல்லாருமே வரவேற்றாங்க அவரை. அண்ணாமலை வரவேற்றாரு, சீமான் வரவேற்றாரு, எல்லோரும் பெருசாக ஒன்று யாருமே எதிர்ப்பே தெரிவிக்கல. அரசியலில் நீங்கள் வந்து க்ரோ ஆகணும் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து எதிர்ப்பு தேவை. இப்போ எதிர்ப்பு வரும்போது தான் நம்மளோட பலமும் வந்து அதிகமாகும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மகாபாரத்லேயே சொல்கிறேன், இது புராண கதையாக இருக்கட்டும். பீமன் வந்து ஹனுமாரை வந்து தரிசனம் பண்ணுறார், தெரிஞ்சுக்கிறார் ஹனுமான் தான் தெரிஞ்சுக்கிறாரு, பார்த்து போகிறாரு. அப்போ வந்து ஹனுமான் வந்து ஒரு காட்டில் வந்து ஒரு குரங்கு மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கார், பெரிய வாழை படுத்துக்கிட்டு இருக்காரு. பீமன் என்ன பண்ணுறாருன்னா அந்த வாழை நகத்தை ட்ரை பண்ணுறாரு. நகத்தை ட்ரை பண்ணோன்னா முடியவே இல்லை. அப்புறம் ஒரு பெரிய பலசாலையை தெரிஞ்ச பிறகு ஹனுமான் தெரிஞ்சு போய்ட்டுறது. அப்புறம் கும்பிடுறாரு. கும்பிட்ட உடனே சொல்கிறாரு, உங்கள் விஸ்வரூப தரிசனத்தை நான் பார்க்க விரும்புகிறேன், நீங்கள் வந்து எப்படி கடந்தீங்களோ அந்த தரிசனத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னாராம் பீமன். ஹனுமார் வந்து பிரித்து காமிச்சாராம். பார்க்கவே முடியலையா பீமனை. கண்ணை வந்து கூசி வந்து கண்ணை மூடிக்கிட்டாராம். அப்போ வந்து ஹனுமார் சொன்னாராம் வந்து இது இப்போ கரெக்ட் சுச்சுவேஷன் கிடையாது, இது ஏன்னா வந்து எதிரிகள் மாதிரி என்னோட பலம் இன்னும் அதிகமாக வளரும் அப்படின்னாரு ஹனுமார். அது எல்லாருக்குமே பொருந்தும். நமக்கு ஒரு எதிர்ப்பு வரும்போது நம்மளோட பலமும் உள்ளோட ஆண் பலமும் அதிகமாகும். அதுதான் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க திமுக. வெற்றிகரமாக விஜய் கற்றுதாங்க நம்ம நினைக்க தோணுது. ஏன்னா யாருமே கூப்பிடாம வந்த ஆளை வந்து திரும்பி விஜய் மாநாட்டுக்கு வந்து அவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கிறத பார்க்கும்போது டெஃபினட்டாக வந்து பெரிய ஆளை ஆக்காமல் விட மாட்டோம் அப்படின்னு தீவிரமாக திமுக வந்து ரூம் போட்டு யோசிக்கிறாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா கேட்ட கேள்விகள்லாம் பாருங்களேன், அவங்க மாநாட்டு ஆளுங்கள்லாம் போய் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு கேட்டது ஓகே, எவ்வளோ ஆண்கள் எவ்வளோ பெண்கள், இங்கே வண்டி எங்கேருந்து வரப்போகிறாங்க, வண்டி எங்கே நிறுத்த போகிறீங்க, எவ்வளோ நேரம் பேச போகிறீங்க, எப்போ முடிக்க போகிறீங்க, இதை பற்றி என்ன கவலை போலீஸ்க்கு. ஸோ வேண்டாத கேள்விலாம் கேட்டு அவன் மனசை குறைச்சல் கொடுத்து அது விற்கிறவன்லாம் வைக்கிறார் அவர். எங்கேயோ ஒரு ரிமோட் இடத்துலலாம் வைக்கிறாரு அவர். அவங்களுக்கு இன்னொரு பயம் என்னென்னா வந்து திமுக விக்கிரவாண்டின்னு வைக்கும்போது திரும்பி இந்த சாராய சவால் நடந்தது இல்லையா, அதை பற்றி மக்கள் ஞாபகம் வந்துடுமோன்ற பயமும் திமுகவுக்குன்னு தோணுது. பட் அதை விட நமக்கு என்ன ஒன்று டவுட்டு வருதுன்னா, விஜயை பொறுத்தவரை வந்து மைனாரிட்டி கிறிஸ்டியன் இனத்தை சேர்ந்தவர் தான் அவர். பட் அவங்க அம்மா வந்து ஹிந்து, அதனால் வந்து ஒரு பெருசான ஒரு இதுக்கு எதிர்ப்பு கிடையாது அவருக்கு. அது ஒன்று ப்ளஸ்ஸு. பட் இன்னொன்று என்னென்னா வந்து இவங்க திமுக ரகசியம் சர்வே எடுத்திருப்பாங்களோ நமக்கு எனக்கு தோணுது. இப்போ விஜய் வந்தார்னா கட்டாயமாக திமுகவுக்கு வந்து பாதிப்பு இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இப்போ திமுகவோட இப்போதைய அடிப்படையாக கவனித்து பார்த்தோம்னா ஆட்சி சரியாக பண்ண தெரில, ஒரே ஊழல் புகார்கள், மக்கள்லாம் வந்து பாதிப்பில் இருக்காங்க. வெள்ளம் வந்தது போன வருஷம், எல்லாருமே வெள்ளத்தில் சென்னையே வந்து வெள்ளத்தில் மிதந்தது. ஆனாலும் வந்து எல்லாம் ஒழிஞ்சிக்கிட்டாங்க திமுக அமைச்சர்கள், யாருமே வெளியே வரல. இவ்வளோ கெட்ட பேர் இருக்குது திமுகவுக்கு. அப்படியும் அவங்க நம்பிக்கையாக இருக்கிறதுக்கு காரணமே என்னென்னா திமுக அடிப்படை ஓட்டு 70% ஓட்டு ஒன்று இருக்குது, திமுக ஓட் பேங்க் இருக்குது. ப்ளஸ் மைனாரிட்டி ஓட் பேங்க் 12% சாலிடாக வந்துருந்தது அவங்களுக்கு. இப்போ இந்த மைனாரிட்டி ஓட் பேங்க்கில் வந்து விஜய் வந்து ஓட்டை போட்டுற போகிறாருன்ற பயம் அவங்களுக்கு உள்ளூர இருக்குது. ஏன்னா இப்போ கிறிஸ்டியனாக இருக்கிறதுனால விஜய் வந்து டெஃபினட்டாக கிறிஸ்டியன் சமூக மக்கள் ஓட்டு வந்து அவர் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ மைனாரிட்டி ஓட்டு வந்து பிளந்தது அப்படின்னா டெஃபினட்டாக பாதிப்பு டிஎம்கேக்கு தான் ஜாஸ்தி. அதை குறி வச்சு தான் வந்து இவர் வராரு. எடப்பாடி வந்து பிஜேபியோட கூட்டணியை வந்து உடச்சிக்கிட்டார். அப்படின்னும் போது இவங்க வந்து திரும்பி வந்தாங்கன்னா, விஜய் வந்தார்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான பயம் இருக்கோ நம்ம தோணுது திமுகவுக்கு. அதே மாதிரி நீங்கள் கவனிச்சு அதுக்கு முந்தைய பார்த்தோம்னா உதயநிதி வந்து பேட்டிக்கு சொல்லியிருந்தார், விஜய் வரத்துக்கு முந்தைய அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முந்தையே சொல்கிறேன்னா, நான் வந்து என் ஒய்ஃப் கிறிஸ்டியனு, நானும் வந்து கிறிஸ்டியன் தான்,
இதை கேட்டாலும் சங்கிகளுக்கெல்லாம் எரியும். சும்மா ஏதோ ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பேட்டி அப்போ என்ன கொடுத்துருந்தார். ஆனால் அது நிறையா உள்ளர்த்தம் நிறையா இருக்குது. நானும் கிறிஸ்டியன் தான் அப்படி பற்றி நீங்கள் சொல்கிறதே வந்து எதுக்குன்னா அந்த கிறிஸ்டியன் ஓட்டை தக்க வச்சுக்கிறதுக்கு தான் இப்போ நமக்கு நினைக்க தோணுது. அப்போவே நம்ம சொன்னோம், இப்போவும் சொல்கிறோம். டெஃபினட்டாக இதில் வந்து உள்ளர்த்தம் இருந்தது, அப்போவே இருந்தது நீங்கள் சொன்னதில். இப்போ அதுதான் வந்து இப்போ ப்ரூவ் ஆகுது. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க, அதில் வந்து இவங்களுக்கு பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அந்த ஒரு பயத்தில் தான் வந்து விஜய் வந்து கண்மூடித்தனமாக எதிர்க்கிறாங்கன்னு தோணுது. பட் இப்போ என்ன ஆகும் கவனிச்சோம்னா வந்து யாருமே கூப்பிடாம வண்டியில் ஏறின விஜயை இப்போ இவங்களே வந்து பெரிய ஆளாக்குறாங்க. தமிழக வெற்றி கழகத்தை வந்து பயங்கரமாக வந்து பெருசாக்குறாங்க. வெற்றி பெற்ற கழகமாக போயிருக்க வேண்டியது அது இப்போ வெற்றி கழகமாக ஆக்க போகிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் அது இன்னொன்று என்னமோ டவுட் இப்போ இல்லை. பட் ஒன்று தெளிவாக ஆகுது, திமுக எதிர்ப்பு பார்க்கலாம். என்ன தெளிவாக ஆகுதுன்னா பின்னணியில் வந்து திமுக இல்லை, விஜய் பின்னணியில் வந்து திமுக இல்லை. டெஃபினட்டாக ஐதர் பிஜேபி ஆர் காங்கிரஸ் இருக்கணும். பட் பப்பு வந்து வரப்போகிறாரு, சேர்ந்துப்பார் மாநாட்டில் அப்படின்னு நினைக்கும்போது காங்கிரஸோட கைவண்ணம் இருக்கலாம் விஜய்க்கு பின்னால் அப்படிங்கிறது நம்ம நினைக்க தோணுது. நீ கட்சி ஆரம்பி எப்படி வளருதுன்னு பார்த்துக்கிட்டு காங்கிரஸ் வந்து உடச்சிக்கிட்டு உங்களை சேர்ந்துடும் அப்படிம்பாங்க. சப்போஸ் விஜய் வந்து கட்சி தனியாக கட்சி வளர்ந்தது அப்படின்னா பார்த்தோம்னா சப்போஸ் காங்கிரஸ் வரும், அந்த பக்கம் வரும், உடனே கம்யூனிஸ்ட்டு வருவாங்க, அப்புறம் விசிகேவும் வந்துடுவாங்க. வரும்போது பெரிய லெவலில் வந்துடும் அப்படின்னு. ஈவன் விசிகா வரலன்னா கூட பார்த்தோம்னா அட்லீஸ்ட்டு கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸும் ஒன்றா வந்துடலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுச்சு இப்போதைக்கு திமுக வந்து பிஜேபியோட இணக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் என்ன ஆகுமோன்னு தெரியாது நமக்கு. ஸோ அட்லீஸ்ட் ஒரு மிரட்டத்துக்காவது பயன்படும் அப்படின்னு இவங்களும் எதிர்பார்க்கலாம். ஸோ காங்கிரஸோட கைவண்ணம் இதில் இருக்கோ அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது, ஒரு டவுட் வருது. அதனால தான் வந்து திமுக கண்மூடித்தனமாக எதிர்க்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இல்லாட்டி இந்த அளவு வந்து எதிர்ப்பு காமிக்கணும்னு நமக்கு தேவையில்லை. ஏன்னா அவ்வளோ இது கொடுத்துருக்காங்க, மன உளைச்சல் கொடுத்துட்ருக்காங்க விஜய்க்கு. விஜயும் பார்த்தோம்னா அவருமே வந்து மடி அரசியல் தான் பண்ணிகிட்டு இருக்காரு, யாரையும் தொடாமல் அப்படியே போயிட்டுருக்காரு. ஸோ அப்படின்னும் போது இவங்க இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் அவருக்கு எதிர்ப்பு உணர்வை வந்து தூண்டுறாங்களோ அப்படின்னு தான் நமக்கு டவுட்டாக இருக்குது. அதான் ஒரு பெரிய அவருக்கு வந்து இருக்கிற ஒரு பெரிய ஒரு பலவீனத்தை வந்து இவங்க பலமாக்குறாங்கன்னு தான் தோணுது திமுக. யாருமே கூப்பிடாமல் அரசியலுக்கு வந்து வாண்டடாக வண்டியில் ஏறினவரை போய் இவங்க இந்த மாதிரி பண்ணுறது நல்லது கிடையாது அவங்களுக்கு, திமுகவுக்கு. அதனால் கண்டுக்காமல் விட்டுருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக மாநாடு வந்து சக்ஸஸ் ஆகிருக்குமா என்னமோ டவுட்டாக தான் இருக்குது. ஸோ இது மாதிரி இந்த எதிர்ப்பை காமிக்கிறதுனால திமுக தேவையில்லாமல் வந்து விஜய் வெற்றி கழகமாக ஆக்கிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை வந்து செமையாக வந்து இவங்க வளர்த்து விட்டுட்ருக்காங்கன்னு தான் தோணுது திமுக. அது தெரியாமலே அதுதான் ஒரு பெரிய சந்தேகத்தை கலப்புது. கடைசியில் வந்து அவங்களே வருத்தப்படுவாங்கன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போதைக்கு. விஜயும் இன்னொன்று பார்த்தோம்னா இது மாதிரி எதிர்ப்பு காமிக்கிறதா கவனித்து பார்த்தீங்கன்னா விஜயை வந்து பிஜேபி வந்து தள்ளுறாங்களோன்னு ஒரு டவுட்டும் வருது. அவங்க தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தோணுது. விஜயை பொறுத்தவரை வந்து அவரை இவங்க சேர முடியாது, திமுகவோட சேர முடியாது, சீமானும் தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இருக்கிற ஒரே வழி ஏடிஎம்கே. அவங்க வந்து பட் ஏடிஎம்கே வீக்காக தான் இருக்குது. அப்படின்னும் போது இவங்க ஐதர் ஏடிஎம்கே இல்லை பிஜேபி அப்படிதான் சேருவார் தோணுது விஜய். ஸோ இவங்களே வந்து அவர் வளர்த்து விட்டு அவரை பிரியால் ஆக்குறாங்க வெற்றிகரமாக திமுக. டெஃபினட்டாக ஏடிஎம்கே பக்கம் திரும்பலாம் விஜய். பட் இதுக்கு முந்தைய கமலவல்லி இப்படிலாம் பேசியிருக்காரு படத்துலலாம், சிலவசத்தெல்லாம் வந்து எதிர்த்துருக்காரு விஜய். ஸோ அவங்க பக்கம் போவாங்களான்றது ஒரு டவுட் இருக்குது. ஸோ பெரும்பாலும் வந்து விஜய் வந்து அண்ணாமலை நோக்கம் திருப்புறாங்க வெற்றிகரமாக திமுக நினைக்க தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஜெய்ஹிந்த்.